ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் போட்டு சம்பாரிச்சிட்டு நம்ம கதாநாயகனுக்கு கோவிட் சிச்சுவேஷனால அவனுக்கு பெருசா ஆர்டர் போக மாட்டுது. வட்டிக்காரங்களும் வட்டியை கொடுன்னு அவன் டார்ச்சர் பண்றாங்க. இதனால தன்னோட அக்காவோட நகையை அவன் அடகு வச்சு அந்த செட்டில்மெண்ட் பண்றான். இதனால அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பெரிய பிரச்சனையாகி உங்க மாமா அக்காவை வீட்லயே விட்டுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா நீ வெளிநாட்டுக்கே வந்துடுறா, நீ ஊர்ல இருந்து ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் புதுசா ஒரு தொழில் பண்ணலான்ட்டு போறான். ஒருத்தன் பழைய ஃபேஸ் மாஸ்க் எல்லாத்தையும் 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கறான். இவனும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு பீஸை 3 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொல்லி கொண்டுட்டு வர்றான். வாங்கின ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுத்து சின்ன சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவனோட ஃப்ரெண்டு இப்படியே போனா நமக்கு பெரிய லாபம் வராது, நான் வேணா ஒரு பெரிய இடத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு லேப்ல பேசுறான். அந்த மேனேஜர் 50,000 பீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காசும் கொடுத்துறாரு. கொஞ்ச நாள்ல இவங்க பெரிய பணக்காரன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு ஆசையில இருக்கும்போது திடீர்னு அந்த மேனேஜர் கால் பண்ணி நீ கொடுத்த பீஸ் எல்லாமே டேமேஜ், ஒழுங்கா ரிட்டர்ன் எடுத்துக்க, அப்படி இல்லைன்னா காசை கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப வேற வழி இல்லாம அந்த அந்து போன மாஸ்கை எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா தைக்கிறதுக்கு ரெடி பண்றான்.